வெறும் வெங்காயத்த வச்சு மட்டுமே செய்ற இந்த ஆனியன் தொக்கு பயங்கரமா இருக்குங்க. இத இட்லி, சப்பாத்தி, தோசைன்னு எதுக்கு வேணா பேர் பண்ணிக்கலாம். பட் சும்மா சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்கும். இத வாயில வைக்க வைக்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். இது செய்றது ரொம்பவே ஈஸி ஆஸ் யூசுவல். இத செய்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமா ஒரு வடசட்டியில எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில நான் கட் பண்ணி வச்சிருக்க 1 கிலோ வெங்காயத்த ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பெருசா கூட கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கின உடனே இதில ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆன உடனே மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயம் கடுகு பவுடரை நம்ம இந்த ஆனியன் தொக்கு மேலே தூவிடலாம். நல்லா மறுபடியும் சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மூடி போட வேணாம். மூடி போட்டால் தண்ணி விடும். கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணாமல் பாருங்கள், நல்லா அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க.